தற்போதைய முக்கிய செய்தி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்கும் சட்ட திருத்த மசோதா தற்போது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கக்கூடிய வகையிலான சட்ட திருத்த மசோதாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சட்ட மசோதா இன்று நிறைவேறாது, நாளை தினம் இறுதியில் தான் நிறைவேறும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க தமிழ்நாடு அரசு வழிவகுக்கக்கூடிய வகையில மின்னணு உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகள் மூலமாக பெண்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சட்டத்தை உடனடியாக திருத்த வேண்டியதனுடைய அவசியத்தை தொடர்பாகவும், பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவும், பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய துன்புறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய குற்றவாளிகளுக்கு எதிரான கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய வகையிலான இந்த சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மூலமாக சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் அந்த மசோதாவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்மொழிதலும் வழிமொழிதலும் சட்டப்பேரவையில கேட்கப்படும். அந்த அடிப்படையிலேயே முதலமைச்சர் தாக்கல் செய்திருந்த மசோதா தொடர்பாக சட்டப்பேரவையில அதனை முன்மொழிவதற்கும் வழிமொழிவதற்கும் மாமன்ற உறுப்பினர்கள் யாரும் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவாதம் தான் நடைபெறும். எனவே இதனை யாரும் எதிர்க்காத நிலையில இந்த சட்ட மசோதா தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் எதிரும் விவாதம் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளைய தினம் இதற்கான விவாதத்தை நடத்துவார்கள். அதன் பிறகு இந்த சட்ட மசோதா நிறைவேறும். குறிப்பாக ஏற்கனவே அமல் இருக்கக்கூடிய சட்ட மசோதாவிலிருந்து திருத்தங்கள் மேற்கொண்டு ஒரு பெண்களை பின்தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்துவதோ மிரட்டுவதோ அல்லது உடல் ரீதியாக அவர்களுக்கு எதிரும் பிரச்சனைகள் வழங்கினால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையை ஆயுள் கால சிறை தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையிலான சட்ட திருத்த மசோதா தான் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. 2-3 வகையிலான திருத்தங்கள் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஆயுள் கால சிறை அல்லது மரண தண்டனை வழங்கக்கூடிய சட்டம் என்றும், அதே போன்று மறுபுறம் இன்னொரு தண்டனைக்கு ஏற்கனவே 50,000 அபராதமும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று இருக்கக்கூடிய தண்டனை காலத்தை 15 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 லட்சம் ரூபாய் அபராதம் என்று விதித்து இந்த சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை சட்டப்பேரவை நிறைவு பெறக்கூடிய நிலையில இந்த சட்ட மசோதா நாளை தினம் நிறைவேற்றப்படும் போது எடுத்துக் கொள்ளப்படும். அப்போது இது தொடர்பான கேள்விகளோ அல்லது சந்தேகங்கள் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான கேள்விகளை அப்போது முன்வைக்கலாம். அப்போது இது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட்டு இதனை எத்தனை பேர் எதிர்க்கிறார்கள், எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள் என்பதையெல்லாம் சபாநாயகர் தெரிவித்து அதன் பிறகு இந்த சட்ட மசோதாவை நிறைவேற்றுவார். பிடித்தா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.